ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து சென்னை போகிறோம். ஸோ மார்னிங் 5:30 ஆகுது. காலையில் ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை ஊருக்கு ட்ராப் பண்ணிட்டு பசங்க எல்லோரும் சேர்ந்து சென்னை போகிறோம் ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ எல்லோரும் எழுப்பி விட்டு கிளம்புறோம். 8 o'clock பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 5:30 6:30 அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கிளம்பிட்டு 8 o'clock ஷார்ப்பாக வந்து நம்ம வந்து சென்னைக்கு வந்து கிளம்புறோம். ஓகே, கிளம்பலையா சார்? என்ன பண்ணுறா? தூக்கி போயிட்டானா? வரலையா? ஆறரைக்கு பஸ்ஸு ரெடி ஆகிட்டாங்க. மணி 6 கூட 5:45 நம்ம கிளம்புற காரு கரெக்டாக இருக்கும். போயிட்டு டேங்கை ஃபில் பண்ணிட்டு வந்துடும். ரிட்டர்ன் வந்துட்டு போவோம். ஹாரிஸ் தொழில் மறுநாள் நைட் டியூட்டி போயிருந்தான். போயிட்டு காலையிலேயே அவனை எழுப்பிட்டு அவனையும் வர சொல்லிட்டு கார் கீ வாங்கிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ மறுநாள் நான் வந்தாச்சு. கார் எடுத்துகிட்டு நேராக வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் போய் அம்மாவை ஊருக்கு ஏற்றி விட்டுட்டு நம்ம திரும்ப வந்து கிளம்பி சென்னை கிளம்ப போகிறோம். ஸோ அட்லாஸ்ட் அம்மாவை வந்து பஸ் ஏற்றி விட்டாச்சு. ஒரு பாய் போட்டுட்டு நேராக சென்னை கிளம்புறோம். கார் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஏர் ஃபில் பண்ணிட்டு போயிட்டு ஹாரிசனை எழுப்பி விடணும். ஹாரிசனை வந்து பயங்கரமாக தூங்கிட்டு இருப்பாரு. எலிமிட்டேன்னு போய் சொல்லிட்டாரு. போயிட்டு அவரை வந்து எழுப்பி விடணும். ஓகே, இதுதான் ஹாரிசன். அவருடைய மகாபெரிய பங்களா இது இப்படி கிடக்க. காவிரியோட ஒன்னாந்தி ஓனர் வந்து ஆனா ரொம்ப யாருக்கு வண்டி கொடுக்கும்? நாங்க இது கிளம்பிட்டு தான் வரோம். சரியா, நான் என்ன அம்மா வந்துருந்தாங்க. அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு 4 நாள் ஆச்சு. கேட்கவே இல்லை. சரி ஆரிசன் ஆரம்பிங்க, ப்ரேயர் ஆரம்பிங்க. இல்லை ஆரம்பி, டைம் ஆகுது. இப்போ கிளம்பணும். தம்பி ஓபன் பண்ணு. ஹாரிஸ் அதை எடுத்து விடு. எடுத்து விடுறா. is a must add to your Spotify playlist. Click to listen and save Your Love by Kevin Weinbarger. I could believe in my mistakes. Now car photo Listen, I know I'm interrupting you. I'm really sorry, but I promise I'll take just a quick second. I'm Aryan, host of Basic Crime Podcast. ஒரு வழியில் கொஞ்சம் சின்ன ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே நம்மளோட ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னு. கார் ஃபுல்லாக ஹாரிசனு, டான்ஸு தான், அண்ணன் ஜோக்கு தான். செம்ம ஜாலியாக இருந்தோம். அந்த வண்டியில் போகும் சொல்லி ட்ரிப்பில் ஒரு சின்ன பிளானு. பிஃபோர் கோயிங் டு சென்னை வந்து மாமல்லபுரம் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லி பிளானை கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் ஆகுது. மாமல்லபுரம் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ ராகுல் வந்துட்டு இருக்கிறான். எங்க அண்ணன் ஹாரிஸ் இருக்காரு. அவர் வந்து சர்ஃபிங் பண்ணி அவன் சொல்லி சொல்றாரு. அதுவும் வெளிநாட்டுக்காரங்களோட தான் சர்ஃபிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சர்ஃப் எக்ஸல் வாங்கவே வழி இல்லையா? சர்ஃபிங் வேற பண்ணி ஆக்கம். சரி இறங்கு. அழகா இருக்கானே உனக்கு என்னண்ணே? அதாவது காவேரி பிராண்டு. காய்ஸ் ஃபைனலி ரீச் பண்ணிட்டேன். அவனுங்க மட்டும் ஆஃப் ட்ரவுசர் போட்டு என்ன மட்டும் பேண்ட் போட்டு ரெஸ்ட் ஆனேன். இப்போ நான் மட்டும் எப்படி கடலில் குளிக்கிறது?
அங்க பாருங்க ஹாரிஸ் ப்ரோ மட்டும் தான் பேண்ட் போட்டுருக்காரு, ஹாஃப் டவுசர் போட்டிருக்கானுங்க. என்ன மட்டும் இப்படி வரைச்சிட்டானுங்க காய்ஸ். என்னத்த எங்கடா அவன் காய்ஸ், கடலை காட்டுப்பா. இவனுங்க என்ன வந்து 2 மணிக்கு என்ன வர சொன்னானுங்க. நான் எப்படியோ ஒன்று பரவாயில்ல விட்றா. 2 மணிக்கு என்ன வர சொன்னானுங்க காய்ஸ். நான் நைட் ஷீட் முடிச்சுட்டு நல்லா சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டேன். தூங்கின பிற்பாடு 11 மணிக்கு கால் பண்ணி எழுப்புறானுங்க. நியாயமா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஹாய் ப்ரோ, சாரி ஒருத்தர் போறாரு, ஹாய் சொன்னேன். பீச் எப்படி வந்துட்டோம். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ஆடியோ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை இந்த வீடியோலையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதான் பீச் வரையும் வந்துட்டுமே நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து நல்ல ஒரு பீச் ரெசார்ட் இருந்துச்சு. பீச் வியூவில் டேபிள்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஸோ நாங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காய்ஸ் ஃபைனலி நாங்கள் ஃபிஷர்மேன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டு வந்திருக்கோம், பீச் பார்த்த மாதிரி. ஸோ இன்றைக்கி என்ன ஆர்டர் பண்ணோன்னா கனவா மீன் அங்கே பாருங்கள் போட்டு வடிச்சிட்டு இருக்கானுங்க. அண்டு ப்ரான் கிரேவி அண்டு ரொட்டி போட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் லஞ்சே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி நாங்கள் போக வேண்டிய தூரம் இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி மடிப்பாக்கமில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம் 6 நாள். ஸோ அங்கே போய் செக்இன் பண்ணணும். ஓகே கேட்ச் காய்ஸ். இன்றைக்கி வந்து மாமல்லபுரம் பீச் பார்த்தாச்சு. அண்டு இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் என்கேஜ்மெண்ட்காக. ஸோ நாளைக்கு இன்னும் சில இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நாளைக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். இங்கே போகிற பிளான் இருக்கு. ஸோ அது வந்து 90s காமெடி இப்போ வேண்டாம், இது 2K வந்துட்டோம். ஸோ அதை அழைச்சிருங்க, டிலீட் பண்ணுறேங்க ஸ்டான்லி எடிட்டில் அதை. ஸோ அங்கே போய் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகே ಈ ವರ್ಷ ಒಳಗೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. दूसरा स्टाइल में आस्क बुस्टा कुकुम्बला बस कुम्बले ಹುಡುಗಿ ಮೊನ್ನೆ நமக்கு இப்படி டீ குடிச்சு வெள்ள முடி வந்துருச்சு கிளவங்கிற நம்மள. எனக்கு இப்போ 22 வயசு தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி 22 வயசு, இப்போ என்ன வயசு? உண்மைதான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசு 22. இப்போ எவ்வளோன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு. நாங்களும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். 32 தான். இந்த 38 இருக்கும்ல ஹரிஷனாக்கு. 38 வயசு ப்ரோ, 38 வயசு கைஸ் அவருக்கு. ஆமா ப்ரோ, நீங்க 38 ப்ரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு இன்னும் நல்லா. ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். சாவி எடுக்கணும், என்ன பண்ணுறோம்? வாயா உள்ள வாயா, வெளியே நினைச்சிட்டு இருக்கேன். மறந்துடு சரியா? ஆ என்ன ப்ரோ இது? பேஸ்ட் ப்ரஷ்ஷா? அதெல்லாம் ஓரமா ஏசி போடுங்க. ஆன் பண்ணலையா? ஏசி அங்கே தான் இருக்கு. அதெல்லாம் அளவு மாட்டேன். ஏய் ஏசி போடுறா. ஓ கடைசியா வந்தாச்சு ரூமுக்கு. நல்லா இருக்கா பெட்டு? செமையா இருக்குடா. ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். பண்ணிருக்கோம். டேய் நீங்க என்ட்ரி போயிட்டு வாங்க. அர்னால்டு ஜாலியா இருக்குடா. சரி அயன் பண்ணி தர மாட்டேன்டா, சீரியஸாடா. நீ வேலை பாரு, அயன் பண்ணி தர மாட்டேன். ஜெப்பசன் இருக்காங்களா, இங்க இருக்கானா? என்ன சொல்லணுமா? ஸோ கல்யாணத்துக்கு கிளம்பணும். கல்யாணத்துக்கு ஐயோ கல்யாணம்ட்டா, என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பணும். கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஃப்ரெஷ் ஆயிட்டு போனோம். ஓகே பாய் காய்ஸ். இந்த ஃபேஸ் பேக்காக சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க காய்ஸ் 2 பேரும். அதில் ஒன்று தான் இருக்கும். ஒரு பொண்ணுட்டு இந்த ஆட்டியை கூட்டு வந்திருக்கேன். இது எப்படி திறக்கணும்னு கூட உனக்கு தெரியல. நான் படிச்சுக்கிறேன் ட்ரெயின். நீ படிச்சு போட்டு விடுறா சரியா?
ஏய் அது கிழிஞ்சிரும்டா மச்சான் பார்த்துடா. அவங்க கிழிச்சிடும், அது எனக்கு தெரியும். குளிர்ச்சியா இருக்கும் போல. குளிர்ச்சியாக இருக்கும் போல. எந்த பொண்ணுக்கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்தேன்? அது கிழிஞ்சா ஏய் நான் போட்டு விட்றேன், கொடுறா படுறா நீ. ஆறாள் இங்கே வா, எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம், இங்கே வா, இங்கே வா, எப்படி? உட்காரு, உட்காரு. நான் இங்கே உட்காரு. ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறேன். கிழிஞ்சா ஏய் நான் இது புடுறா மச்சான், உனக்கு போட்டு விட்டு வரேன். குடுறா அதை. போட்டோம். படு படு, அப்படி படு தலைவி. அந்த நீயே மாட்டிக்கோ. ஓகே. என்ன பண்ணுறான் பாரு, அதை கையில் போட்டுக்கிட்டு. கையிடுறா. Pretty little baby. ஆஹா. அப்படியே தூக்குமாப்பில் வெளியில் தூக்கிடு. இரு மச்சான், இது நல்லா இது பண்ணணும். கையிடுறா. காய்ஸ் ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, ஸ்டாண்ட்லியை வச்சு ஒரு அயன் பண்ணுற கடை வச்சுட்டு நான் கூட மடித்து கொடுக்குற வேலை பார்க்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஸ்டான்லி மாதிரி அயன் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் வேறு யாருமே கிடையாது. அவ்வளோ நல்லா அயன் பண்ணுவாப்புல. இப்போ பாருங்கள், வேலை வாங்கி கொடுக்குறானுங்க. இப்போ என்னோட இந்த 3ஆவது சட்டை அயன் பண்ண வச்சிட்டாங்க. நான் இப்போ என்னோட ஷர்ட் அயன் பண்ணிகிட்ருக்கான் தான். அங்கே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஷர்ட் இருக்குது. அதில் அந்த ஃப்ளைன் ஷர்ட் ஸ்டான்லியோடது, அந்த லைன் போட்ட ஷர்ட் அர்னால்டோடது. அந்த 2 ஷர்ட் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ யாருக்காவது அயன் பண்ணணும் அப்படின்னா, யாராவது அயன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டான்லியை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த அர்னால்டு குடிச்சிட்டு வந்துட்டான். நீங்கள் குளிச்ச சென்னை தண்ணி எப்படி இருந்தது? பிஜிக்கு தங்கச்சி ஊரு, ஆனால் நம்ம பேசக்கூடாது. இவன் ஒருத்தங்க மசாஜ் பண்ண சொல்கிறான், பேண்ட் போட்டு விட சொல்கிறான். கொஞ்சம் எடுத்துனுங்க ப்ரோ. என்னடா பண்ணணும்? இழுத்துட்டா போதும். என்ன பண்ணு, இழுத்துச்சா காலு? கமான் கமான். என்னடா கம்மானிடுறா? புஷ் புஷ் இன்னும் 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 கொஞ்சம் புஷ் புஷ் ஒரு வழியாக அர்னால்டோட பேண்ட் ஓட்ட போட்டுற போகிறேன்டா, தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன்டா. ஓகே காய்ஸ், அர்னால்டுக்கு நல்லபடியாக பேண்ட் போட்டு விட்டேன். பட் இருந்தாலும் அவன் பாதி பேண்ட்டே சுட்டிகிட்டு இருக்கான். ஜட்டி தான் போட்டு, ஜட்டி மட்டும்தான் அவனுக்கு நான் போட்டு விடலை. மற்றபடி மசாஜ் பண்ணிட்டேன், பனியன் கழட்டி விட்டேன். இவன் ரொம்ப நேரமாக தேய்ச்சிட்டு இருக்கான். மச்சான் நல்லா ஒரு சின்ன சுருக்கம் கூட வரக்கூடாது மச்சான், அப்படி இருக்கணும். மச்சான் என் பக்கம் தள்ளி விட்றாதா? வாய் பேசு. நீ கொஞ்சம் தள்ளி போடா. காய்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம். என்கேஜ்மெண்ட்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டு சும்மா ஸ்டைலாக கெத்தா மாசா அப்படியே போயிட்டுருக்கோம். ஓய் எப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கணக்காக இந்த ஆள் ரெடியாக இருக்காரு. வேட்டி சட்டை போயிட்டு இங்கே ஒருத்தர் கோட் ஷூட் போட்டு உட்காந்துருக்கான். முன்னாடி இருக்கான், நான் அவனை நெக்ஸ்ட்டில் காட்டுறேன். ராகுல சொல்லு மாப்பிள்ளை. அழகாக இருக்கடா, தள்ளிக்கோ, பின்னால் ஒருத்தருக்கான் பாரு. என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டோம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட அப்புறம் எங்களோட ஸ்பெஷல் ரவுண்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய இடத்துக்கு போய் நிறைய டேஸ்ட் பண்ணுறோம், நிறைய சுற்றலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சொன்னா கேளு ஜஃபஸா, காரில் போய் எடுத்துக்கலாம், அவசரப்படாத. அவர்லாம் பாய்சன், அவருக்கு ஒன்றுமே செய்யாது பார்த்துக்க. அதில் வாங்கிட்டியா? அண்ணா நகரில் திரும்ப யூ-டர்ன் போட்டு கேசி ஃபுட் ஸ்ட்ரீட். என்னது? கோரா. கேசி ஃபுட் ஸ்ட்ரீட், ஐ மீன் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். ஓகே, அது கேசி இல்லை, கோரா. அது ஏதோ சாப்பிட்டானுங்க. டீ அடிச்சுட்டு, சாரி காஃபி அடிச்சுட்டு அப்புறம் ஷவர்மா போட்டு திரும்பி ரூம் பக்கம் போகிறோம். இதுக்கு மேலே இன்னைக்கு கிழிஞ்சு முடிஞ்சு நாளைக்கு தான் இந்த லெஃப்ட் சைடு. ஆமாம், இவரும் எந்த கிரிஞ்சி தொலை தாங்க முடியல. இந்த லெஃப்ட் விட்டு இன்னும் 27 கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு. ஸோ போயிட்டு நாளைக்குள்ள ரீச் ஆயிரும்.
நல்லா நீங்கள் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. குட் மார்னிங். த வெரி நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ காலையில் எல்லோரும் நல்ல சாப்பாடு, காம்ப்ளிமெண்ட்ரி சாப்பாடு கொடுத்தாங்க. நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பயங்கரமாக ஒருத்தர் கலாய்ச்சி நல்ல ஒரு ஃபுட் சாப்பிட்டோம். ஸோ டேயே வந்து ஒரு அமக்கலமாக காலையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெக்கேட் பண்ணியாச்சு ரூமை. இன்னைக்கு ஃபுல்லாக செகண்ட் டே ட்ரிப்பு. மெரினா, அப்புறம் இது என்ன சொல்லணும், ஸ்னோ வேர்ல்டு தான். Snow World, VGP Snow World. Hey, lift. Something. We are going there. Continuously பாருங்க. And Mama is there. Mama. Yeah. He's our uncle. Bye guys. Hi Shankar. பையில செக் அவுட் பண்றதுக்கு சாவியை சரண்டர் பண்ண கூட தெரியல. ரூமுக்கு போன கீழே வந்து சாவி உள்ள வச்சிட்டு வந்துங்க. இங்க பாரு. சாவி எடுத்தாச்சு. எஸ். சரண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். Guys, அள்ளி அடிக்காது, மேலே அடிக்க. ஏன் மேலே மட்டும் அடிச்சிருக்கேன். செத்துருவா நாளாம். ஹாரிஸ் இங்கே பார்க்கணும். Guys, we are in Snow World. அண்ணாடு தள்ளி பலியாட கூட்டு வரோம். ஸ்னோவா வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு 12D சினிமேக்ஸ் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் அதான் தான் பயங்கரமாக ஆனாலுக்குள்ள இவ்வளோ பெரிய டான்ஸர் இருக்காருங்கிறது இன்றைக்கி பார்த்துருக்கோம். காய்ஸ், விஜிபி ஸ்னோ வேர்ல்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்போ அதை என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு என்னப்பா சரி அர்னால்டு ஏதோ சொல்கிறான், என்ன சொல்கிறான்னு புரியல. அதாவது தேவையே இல்லாமல் நிறைய டோல் வந்து செலவழிச்சிட்டு இருக்கோம். அதான் உண்மை. ஓ நோ, ஒரு ராங் ரூட்டில் வந்து தேவையில்லாத ஒரு டோல். ஓகே, என்னமோ நடந்துச்சு. ஸோ போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு போயிட்டு மெயின் சோறு இருக்குன்னு சொல்லி அர்னால்டு சொன்னான். ஸோ அங்கே போயிட்டு இன்னைக்கு ஒரு புடி அதுன்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்லான் இருக்கோம். அங்கே போயிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். பட்டினப்பாக்கம் பீச் கிரிஞ்ச் vlog ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பை எஸ்ஜே ஸ்டுடியோஸ். எஸ்ஜே ஸ்டுடியோஸ் இதுதான் கிரிஞ்ச் பாய். பட்டினப்பாக்கம் பீச்சில் வந்து நல்ல ஒரு சாப்பாடு போட்டுட்டு ஸோ அப்படியே வந்து ஒரு மால் வந்து சுற்றி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அப்படியே மால் ஃபுல்லாக போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்தோம். பட் கவரேஜ் பண்ண முடியும். ஸோ இதோட ட்ரிப்பை முடிச்சுட்டு ராகுலை ட்ராப் பண்ணிட்டு சேலம் கிளம்புறோம். ராகுலை ட்ராப் பண்ணியாச்சு. அப்படியே சேலம் கிளம்புறோம். ஸோ சேலம் கிளம்பி
பாய் பாய் அப்படியே ரிட்டர்ன் டு ரூம். சேலம் போகிற வழியில் செம பசி, போகிற வழியில் நல்ல ஒரு கேஎஃப்சி ஸ்பாட் கிடச்சிச்சு. நல்ல ஒரு சிக்கன் சாப்பிட்டோம். சிக்கன் சாப்பிட்டா அப்படியே எங்களுடைய பயணத்தை சேலத்தை நோக்கி தொடர்ந்தோம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.